பணம்னு ஒருத்தன்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சம்பளம் வாங்கி செலவு பண்றவனை தவிர அல்லது அன்றாட கூலிகளை தவிர அந்த பணம் மேலும் மேல பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பணம் வச்சிருக்கவன் எல்லாருடைய லாஜிக்கும் அதுதான். பணத்தை அவனும் மூட்டை கட்டி வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கவே மாட்டான். அது மாதிரி உட்கார்ந்தானா அந்த பணம் அவனால் சம்பாதிக்க முடியாது. ஒரு அரசியல்வாதி குறுக்கு வழியில பணம் சம்பாதிச்சா கூட அவன் வீட்டில் வச்சுட்டு செலவு பண்றது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஆயிரம் கோடி லஞ்ச பணமா புரளுது. அதில் எலெக்ஷன் செலவு பண்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு 600 கோடி 700 கோடி செலவாகும் ஒரு கட்சி சார்பில். மீதி பணம்லாம் என்ன ஆகுது? ஆனால் எலெக்ஷன் பேரால தான் அந்த பணங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. ஆனால் அதில் செலவு பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% கூட கிடையாது. அது 5% இருக்கலாம், அல்லது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சேர்த்தோம்னா 10% இருக்கலாம். மீதி பணம் ஒரே கட்சி பண்றதே வந்து மீதி இருக்க 90% அந்த பணம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகுதுங்கிறது பிஜேபிக்கு தெரியாதா இல்ல காங்கிரஸுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இல்ல எல்லாருக்கும் இருக்கு. மாநில கட்சிகளுக்கு மட்டும் இருக்கு. இல்ல எல்லாருக்கும் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் எல்லாருக்கும் இருக்கு. இந்த பணம் எப்படி இங்க என்ன ஃபார்ம்ல இருக்கு, அது இங்க இருந்து எப்படி வெளியில போகுது, அது எப்படி திரும்ப இங்க வருது, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு பெரிய ஹைலி சொபிஸ்டிகேட்டட் நெட்வொர்க். இதுக்கு ஒரு பெரிய ஒரு கேங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கு. தொடர்ந்து வேலை செய்ய எல்லா பார்ட்டியும் அதுல இன்வால்வ் தான். எல்லாருக்கும் கமிஷன் பேஸ்ல 20% கமிஷன் இருக்கு, 15% கமிஷன்ல ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவு பணமும் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. இது வந்து ஒண்ணுல உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மொரிஷியஸ்னு ஒரு சின்ன ஊர், ஏன்னா அங்க குதிரை ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஊர்ல வேற ஒன்னும் அங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எஃப்டிஐல 45% மொரிஷியஸ்ல இருந்து வருது, 10% வந்து சிங்கப்பூர்ல இருந்து வருது. அந்த ரெண்டு எக்கானமியிலும் இந்த இந்தியாவில் வந்து அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா? அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாதா? அந்த பணத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பணம் இங்க இருந்து போய் திரும்பி வருது. பெரிய சம்பந்தம் இருக்கு. பார்ட்டிசிபேட் நோட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உலகத்துல இதோட கேவலமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. அதாவது இதனுடைய பம்மாதுத்தனம் எல்லாமே அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பு பணத்தை உடைக்கணும் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை. பார்ட்டிசிபேட் நோட் நாள்ல இருந்து கிடையாதுன்னு சொன்னீங்கன்னாலே இந்த போன பணத்துக்கு எல்லாம் இன்வாலிடேட் பண்ணலாம். இப்ப என்ன நினைச்சிட்டு நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல எப்படின்னா பொதுமக்கள் என்ன நினைக்கிறான் அல்லது பொது புத்தியில என்ன இருக்கு அப்படின்னாக்கா பணத்தை வந்து பொட்டியில் வச்சிருக்கான். கண்டெய்னர் ஒரு ஜோ கூட பார்த்தேன் நான். 2000 நோட்டு வருது அப்படின்னு சொன்னா பெரிய கண்டெய்னர் 2 கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் போதும். அவனுடைய ஆத்திரத்தை அவன் வெளிப்படுத்துறான் ஜோக் வழியா. அந்த அளவுல தான் இந்த கன்செப்ஷன் இருக்கே தவிர இந்த பணம் அவ்வளவும் இங்க இருந்து ஒரே நாள்ல இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணப்படுகிறது. ஷிஃப்ட் பண்ண போய் இங்கிலாந்துக்கு போயோ கேமன் ஐலண்ட்ஸுக்கு போயோ எங்கேயோ போகுது, திரும்ப மொரிஷியஸ் வழியா வருது. அது ஷெல் கம்பெனிஸ் சொல்லுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா 100 கம்பெனி ஃபார்ம் பண்ணுவான். இந்த கம்பெனி அந்த கம்பெனி அந்த கம்பெனி அந்த கம்பெனி எவன் ஓனன்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நம்ம வந்து அந்நிய முதலீடு இருக்கிறோம், நம்ம தொழில பெருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லக்கூடியது எல்லாமே அந்த வழியை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அதை நீங்க சரி பண்ணாமல், அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அமைப்பு, அது சரி பண்ணாமல் 5 ரூபாயும் 10 ரூபாயும் பாக்கெட் வச்சிருக்கவங்க 4 செல்லாதுன்னு சொன்னது வந்து டிராமாவா இல்ல நிஜமான ஒரு செயல்பாடாது?